அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசியில் சூரியன் சனி இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, சூரியன் உங்களை பொறுத்த வரைக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய கிரகம். சனி சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிரகம். ஆக ரெண்டு மாறுபட்ட குணாதிசயங்கள் உள்ள கிரகங்கள் உங்கள் ராசியில் சஞ்சரித்தாலே உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பலன்கள்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். அப்படி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆகையினால அதோட சுக்கிரன் வேறு இருக்கார். எல்லோரும் சேர்ந்து ஒரு நன்மையை செஞ்சால் ஒரு சில பிரச்சனைகளையும் செய்கிறாங்க. கோச்சாரத்திலே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு, அப்புறம் புதன், அப்புறம் செவ்வாய், இந்த கிரகங்கள்லாம் இருக்குது. 12ஆம் இடம் உங்களுக்கு வசதி இருந்தால் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப நல்லா பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், அது எப்போ வரும் எப்படி வரலன்னு தெரிகிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், அதாவது நிதி நிலைமை எப்படி இருக்குன்னா, வருமானங்கள் இருக்குது, அதுக்கு மேலே செலவுகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு கையில் பண வசதி இருந்தால் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 12ஆம் இடம் விரயம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒருவேளை பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பொருளாதாரம் இல்லைன்னா இந்த மாதம் சகோதரர் இருந்தால் சகோதரருக்கு செலவு பண்ணுங்கள், அல்லது நெருங்கிய உறவுகளுக்கு செலவு பண்ணுங்கள், அல்லது நம்முடைய தாத்தா பாட்டி அல்லது வயசில் மூத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இவங்களுக்கு பண்ணுற செலவினங்கள் உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற வைத்திய செலவை குறைக்கும். இந்த வைத்திய செலவு கணவன் அல்லது மனைவி 2 பேருக்குமே பொருந்தும். யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இது இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது முயற்சி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அந்த முயற்சிகள் நார்மலாக இருக்கும். அதுலேயுமே நிறைய தடை இருக்குது. ஆக எடுத்தவுடனே ஒரு காரியத்தில் இறங்கினா சக்ஸஸ் பண்ணோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை. ஒரு தடவைக்கு 10 தடவை அலையணும், ஓயாமல் அலைஞ்சு நொந்து நூலாக தான் அந்த காரியம் நடக்குங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. எல்லாம் கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாதனால நம்முடைய லைஃப்பில் போராட்டங்கள் இருக்குது. தேவையற்ற எண்ணம், தேவையற்ற சிந்தனை, தேவையற்ற மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதத்தில் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் பிரச்சனை, உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம். இது எல்லாமே இந்த மாதம் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாமல் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும் வச்சுக்கிட்டிங்களோ மாற்றங்கள் இருக்குது. குறிப்பாக இது பங்குனி மாதமாக இருந்தால் கூட இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போகுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. பட் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலைன்னா சந்தோஷப்படுங்க. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கேன், அதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி அல்லது ப்ராடக்ட் நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் சேல்ஸ் தான் இருக்க வழியாக உங்களுடைய ப்ராடக்ட்னால உங்களுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கவனம். இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது ஜாப். ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சூரியன் உங்கள் ராசியில் இருக்கார். ஆக வேலை இருக்குது, வேலையில் நீங்கள் எஃபர்ட் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஆறுதலான விஷயம், யாரெல்லாம் வேலையில் வேலை மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, வேலையின் காரணமாக இடம் மாறணும்னு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவங்க, அல்லது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்த்தவங்க, அல்லது ரோல் மாறணும்னு நினச்சவங்க, அல்லது ப்ராஜெக்ட் மாறணும்னு நினச்சவங்க, அல்லது உங்களுடைய டீம் மாறணும்னு நினச்சவங்க, அத்தனை பேருக்கும் மாற்றங்கள் என்பது உறுதியாக இருக்குது. ஸோ அதனால் வேலையில் நீங்கள் உங்கள் கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க,
அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த மாதம் இல்லை. கொலீக்ஸ் மட்டுமில்லை, சுப்பீரியரும் சரி பெருசாக நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. அவங்களெலாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா குருவும் சனியும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 10ஆம் இடம் உங்களுடைய சுப்பீரியர். ஸோ அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இல்லை. அடுத்தபடியாக உங்களுடைய சப்பார்டினேட் அவங்களும் உங்களுக்கு பெருசாக ஒபே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் இல்லை. ஆக எல்லாமே ஒரு மாயையான சுச்சுவேஷனாக இருக்கிறனால உங்களுடைய ஃபீல்டில் வேலையில் நீங்கள் மட்டுமே முழுமையாக எஃபர்ட் எடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இந்த மாதம் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் தேர்வீங்களான்னா தேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த மாதம் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இல்லை. அதனால் லோன் வாங்குறது நல்ல விதைக்கு நல்ல விஷயத்துக்கு செலவாகுமான்னு பாருங்கள். இந்த மாதம் உடல் ஆரோக்கிய குறைவு, உடலில் நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஸ்கேனாக இருக்கட்டும், எக்ஸ்ரே இருக்கட்டும், இசிஜியாக இருக்கட்டும், எம்ஆர்ஐக்கு கட்டுப்படாத விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ராகு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார், புதன் இருக்கார். அப்படி இருந்தாலும் நீரோ ப்ராப்ளம் இருக்குது, நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அது இல்லாமல் ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க, குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அத்தனை பேரும் உடம்பில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்பில் இம்யூனிட்டி பவர் குறைவு. ஸோ உங்களுடைய இதை அதிகப்படுத்துங்க, இம்யூனிட்டியை. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் பிஸ்னஸில் இல்லை. ஏன்னா உங்கள் பிஸ்னஸ்க்குரிய புதன் 12ஆம் இடத்துல இருக்க. லைஃப் பார்ட்னர் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர் சரி மெயின்டைன் பண்ணுங்கள். 2 பேருமே பிரிவு, பிரச்சனை, போராட்டம், டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா அரசியல் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கான்னா இந்த மாதம் இல்லை. அடக்கி வாசிங்க, ரொம்ப முக்கியம். இந்த மாதம் ஆய கலைகள் 64. ஸோ நீங்கள் எந்த கலையில் வேணாலும் இருங்க. கலைத்துறையில் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா நியூ அக்ரிமெண்ட் இருக்குது, ஷைன் பண்ணுறதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. வருமானங்களும் அந்தஸ்தும் புகழும் சுமாராக தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கலன்னு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதே சமயத்தில் அபார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த மாதம் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானா மினிமமாக பண்ணுங்கள். அது ரேஸாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்க நினைக்காதீங்க. குறிப்பாக கிரிப்டோவில் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த மாதம் முழுவதுமே யூக வணிகங்களில் கவனமாக இருங்க. குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்காரோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரை நல்ல வழிபாடு பண்ணுங்க. நல்ல சித்தர்கள் ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. துர்க்கையை நல்ல தரிசனம் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நல்ல தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. வரக்கூடிய நோயினுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.